ஒரே போட்டியில் பல சாதனைகளை வைபவ் சூரியவன்சி இந்த ஒரு போட்டியின் மூலமாக உடைச்சி தள்ளியிருக்காரு. அந்த இன்றைக்கி தரமான மேட்ச் பார்த்துருப்போம். குவாலிஃபயர் 2 இந்த ஒரு போட்டி பார்த்திங்கன்னா வெறித்தனமாக முடிவுக்கு வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போட்டியின் மூலம் கிடச்சிருக்கு. குறிப்பாக ஒரு கட்டத்தில் யார் வெற்றி பெற போகிறா, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சில நேரத்தில் ஒன்றுமே புரியல. வெறும் கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு இந்த போட்டியில், அப்படி என்ன பரபரப்பான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு நம்மளோட நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, குவாலிஃபயர் 2 இந்த ஒரு போட்டி மூலமும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனல்ஸ்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஆர் மற்றும் நம்மளோட ஜிடி அணி மோதியிருந்தாங்க இந்த ஒரு போட்டியில். ஸோ கண்ணுமைக்கிற நேரத்துலேயே மேட்ச் ஒட்டு மொத்தமாக தலைகீழ மாறிருக்கு. அப்படி என்ன மாறிச்சு அப்படின்னா, முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஆர்ஆர் அணி முதல்ல பேட்டிங்கே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரியான் பராக் சொல்லியிருந்தார். ஏன்னா போன போட்டியில் எலிமினேட் போட்டியில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஸோ இப்படி தான் பண்ணாங்க. டாஸை தோற்றுருந்தாலும் நான் முதல்ல தான் பேட்டிங் பண்ணாங்க. அதே போல் இந்த ஒரு போட்டியிலேயே முதல்ல டாஸை வெற்றி பெற்று முதல்ல பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரியான் பராக் சொல்ல, அதுக்கேற்ற போல் ஜெய்ஸ்வால் மற்றும் நம்மளோட வைபவ் சூரியவன்சி 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க எதிர்பார்த்தா, ஆனால் எதிர்பாராத விதமாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மற்றும் த்ருவ் ஜுரல் 2 பேருமே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு வெளியே போனாங்க. ஆனால் இன்றைக்கி வைபவ் சூரியவன்சிக்கு பெருசாக மாட்டலைங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ முதல் ஒரு 15 பால் வரையும் ஸோ பெருசாக ரன்கள் பேட்டில் மாட்டவே இல்லை. பொறுமையாக தான் ப்ளே பண்ணார். ஸோ 10 பால் பிடிச்சதுக்கப்புறம் 6 அடிச்சிருப்பார். முக்கியமாக இன்றைக்கி நம்மளோட ரவீந்திர ஜடேஜா தொடக்கத்திலே வந்திருப்பாருங்க. முதல் 2வது ஓவர்லேயே தொடக்கத்திலே வந்திருப்பார். ஸோ டாப் ஆஃப் த ஒரு பேட்டிங் லைனில் வந்திருப்பார். இப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கி களமிறங்கி ஒரு அதிரடியான நாக் ப்ளே பண்ணார். ஒரு கட்டத்தில் 36 ரன் இருக்கக்குள்ளே அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போயிருப்பார், ஹர்ட் ஆகிருப்பார். அதன் பிறகு ரியான் பராகாக இருக்கட்டும், சனாகாவாக இருக்கட்டும், ஸோ ஆர்ச்சராக இருக்கட்டும், யாரும் பெருசாக ரன்களை அடிக்க முடியல. கடைசியில் டோனமன் ஃபெரேரா இவர் மட்டும் சரியாக ப்ளே பண்ணாருங்க. முக்கியமாக கடைசி ஓவரில் ரஷீத் கான் போட்ட பந்து வச்சில் 4 சிக்ஸர் அடித்து விளாசியிருப்பார். அங்கே தான் மேட்ச் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. இதன் காரணமாக 20 ஓவர் முடியல 214ங்கிற ஒரு இமாலய இலக்கு மட்டும் இல்லாமல் ஒரு போதுமான ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த பக்கம் எதிர்பாராத விதமாக சுமன் கில் மற்றும் சாய் சுதர்சன் 2 பேர் சேர்ந்து மேட்சை அசால்ட்டாக முடிச்சு விட்டாங்க. முதல் 6 ஓவர்லேயே இந்த ஒரு போட்டியை முடிச்சான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தரமாக பேட்டிங் முடிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த பேட்டிங் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேட்டிங் ஜிடியை பொறுத்தவரை. ஏன்னா டாப் 3 கண்டிப்பாக விக்கெட் எடுத்து எடுக்கல அப்படின்னா மேட்ச் ஈஸியாக முடிச்சுடுவாங்க அப்படின்னு தெரியும். அதுக்கேற்ற போல் ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்தே செம்மையாக ப்ளே பண்ணாங்க ஜிடி அணி. ஆர்ஆரால் விக்கெட்டே எடுக்க முடியல, என்ன பண்ணுறதே தெரியல. வெறும் 4ஆல் மட்டுமே டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பெருசாக 6கள் அடிக்க ட்ரை பண்ணல, வெறும் 4 மட்டும் தட்டி ப்ளே பண்ணி மேட்சை அசால்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. இதன் காரணமாக ஜிடி அணி மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சந்திக்கிறதுக்கான சொல்லலாம். ஸோ ஆர்சிபி போன டைம் மோதிப்பாங்க, அதில் ஜிடி தோல்வியின் காரணமாக இப்படி இந்த ஒரு போட்டியை போனாங்க. இப்போ மீண்டும் ஆர்சிபி தான் சந்திக்க போகிறாங்க. ஃபைனல்ஸ்குள்ளே ஜிடி போயிடுச்சு. ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மற்றும் ஜிடி அணி மோத போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியில் வைபவ் சூரியவன்சி அடிக்கிற நாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. ஸோ முக்கியமாக அவர் மட்டும் இந்த ஒரு ஸ்கோரை எட்டல அப்படின்னா மேட்ச் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் மேட்ச் கொண்டு போயிருந்தார். பெருசாக அதிரடியாக விளையாடாமல் மேட்சை கொஞ்சம் சிங்கிள் ப்ளே பண்ணி ஒரு சென்சிபிளாக மேட்சை கொண்டு போயிருந்தார். இதன் காரணமாக இன்றைக்கி 96 ரன் அடிச்சிருப்பார். மீண்டும் செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்பார். இருந்தாலுமே அவருக்கு செஞ்சுரியெலாம் பெருசு இல்லை, டீம் நாக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. இதன் காரணமாக ஸோ நிறையா சாதனைகளை இப்போ உடைச்சிருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேனாக இப்போ திகழ்ந்திருக்காருங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு தோல்விக்கு யார் காரணம்? குறிப்பாக ஆர்ஆர் என்ன பண்ணியிருந்தால் இந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை போட்டுருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போட்டியில் யார் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறதையும் கருத்துக்களை கமெண்ட்லாம் ரிலீவ் பண்ணுங்கள்.